various jobs in the pharma sector for B.Pharm graduate students தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கவும், ஃபைனல் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு ஃபார்மா லேர்னர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும் எந்த ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் ஜாப்ஸ் வந்து 3ஆக கிளாஸிஃபை பண்ணிக்கிறேன். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது என்டர்ப்ரனர்ஷிப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன ஜாப்னா 2 ஜாப் தான். அதுவும் மெயினாக ஃபார்மசி நம்ம ஓனாக ரன் பண்ணுறது. அதில் 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மசி இருக்குது. ஹோல்சேல் ஃபார்மசி, ரீட்டைல் ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல்சேல் ஃபார்மசினா வந்து ஆல்ரெடி நம்ம ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலோ, இல்லை நமக்கு ஆல்ரெடி ஹோல்சேல் ஃபார்மசி வச்சுருக்க பேக்ரவுண்ட் இருந்தாலோ, அந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம ஹோல்சேல் ஃபார்மசி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஃபார்மசிக்கும் வந்து நம்ம ட்ரக்கு சப்ளை பண்ணலாம். ரீட்டைல் ஃபார்மசி அப்படிங்கிறது வந்து B.Pharm கிராஜுவேட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரீட்டைல் ஃபார்மசி வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுலேயே வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து ரீட்டைல் ஃபார்மசி வைக்கலாம். இதில் வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. நம்மளுக்கு நாம் எவ்வளோ ஒர்க் போடுறோமோ அவ்வளோ பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது இந்த பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண. லைக் டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்மளோட ஃபார்மசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னு வச்சு ஃபார்மசி இம்ப்ரூவ் பண்ணலாம். கிளினிக்கோட வச்சு ஃபார்மசி இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லை சில லெபார்ட்ரியோட வச்சு கூட ஃபார்மசி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ சில டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நாம் ஒர்க் போடுறோமோ அவ்வளோ பெனிஃபிட் நமக்கே வந்து கிடைக்கும். அதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10Kலேருந்து ஒரு 4 lakhs 5 lakhs வரைக்கும் கூட ஃபார்மசியில் நிறைய பேர் சம்பாதிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஓகே, இது வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து வரலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸில் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து MRB எக்ஸாம் சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம்ஸு. இந்த எக்ஸாம் பாஸ் ஆனால் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் மட்டும் தான் ஆக முடியுமா? கிடையாது. நம்ம பிஜி படிக்கிறதும் இதை வச்சு வந்து போகலாம். அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக வந்து வீடியோ போடுறேன். ESICன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ் எதுனாலும் நம்ம வந்து ஃபார்மசி ஆகலாம். இதை பற்றி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். லிங்க் வேணும், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் இருக்குது. இப்போது ஃபார்மசிஸ்ட் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது ஒரு எக்ஸாம். ஒருவேளை ஆர்மிலேயும் ஃபார்மசிஸ்ட் ஆகலாம், ரயில்வேஸில் கூட ஃபார்மசிஸ்ட் ஆகலாம். இது ஃபார்மசிஸ்ட்டுக்கான வேக்கண்ட். இல்லை அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு கூட போகலாம். இதுக்கும் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் இருக்குது. ட்ரக் இன்ஸ்பெக்டர் பற்றின எக்ஸாம்ஸ் பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப். இது வந்து ஒரு ரிசர்ச் வந்து கவர்மெண்ட் பண்ணுற ரிசர்ச். இதுக்கும் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதி கிராக் பண்ணி போகலாம். ஓகே, இது கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி சொல்லிட்டேன். அடுத்து நம்ம ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கு வந்து வருவோம். ப்ரைவேட் ஜாப்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். மெயினாக இண்டஸ்ட்ரி பேஸ்டு இருக்கும். இண்டஸ்ட்ரி பேஸ்னால் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பேஸ்டு, இல்லை அப்படின்னா கம்பெனி பேஸ்டு கூட இருக்குது. ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் போனால் என்னென்ன வேலைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு R&Dன்னு சொல்லுவோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அதில் ஃபார்முலேஷன் R&D இருக்கும், அனாலிட்டிக்கல் R&D இருக்கும். அதில் வந்து அதுதான் ஃபார்முலேஷன் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட். இல்லை அப்படின்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு கூட நம்ம B.Pharm கிராஜுவேட்ஸ் வேலைக்கு போகலாம். இல்லைன்னா அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். இல்லைனா குவாலிட்டி கண்ட்ரோல். இதில் மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி படித்தவங்க வேலை செய்வாங்க. ப்ளஸ் நம்ம வந்து ஃபார்மசி கிராஜுவேட்ஸும் வந்து போகலாம். பட் QCயில் போனோன்னா ஃபுல் டே நின்றுக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை எனக்கு QCயில் வேலை கிடச்சி நான் கண்டிப்பாக போக மாட்டேன். பிகாஸ் ஐ கான்ட் டூ தட். குவாலிட்டி அஷூரன்ஸாக ஃபுல் கம்பெனியுமே வந்து நாம் தான் ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் வந்து நம்மளை ப்ராசஸ் பண்ணி அஷ்யூர் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகும். இது ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டி அஷூரன்ஸ், ஒரு நல்ல ஜாப்பு மேனுஃபேக்சரிங். இதில் இல்லைனா ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா நம்ம ஒரு ட்ரக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து அதர் கண்ட்ரியில் வந்து நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து அப்ரூவல் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு யூஎஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா FDA அப்ரூவல் வாங்கணும். இந்த அப்ரூவல்லாம்
இதெல்லாம் வாங்கிறதுக்காக நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாமளே தான் டிசைன் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுறது தான் வந்து இந்த ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் டீம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜாப்ஸ்க்கு வந்து போகலாம். இல்லை அப்படின்னா ட்ரக் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். ஐபிஆருக்கு வந்து போகலாம், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பேட்டன்ட் வாங்கி கொடுக்குறது ஐபிஆர். இந்த மாதிரி ஜாபுக்கு போகலாம். இல்லை மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னா ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஒரு ட்ரக் வந்து தயாரிப்பாங்க, ஒரு ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து டாக்டருக்கு கொண்டு போய் சேர்த்துறதா ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். இல்லை மெடிக்கல் ரைட்டிங்கும் லைக் ஒன்றும் இல்லை, சில ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கும், அதை பார்த்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை வந்து ஒரு ஐடி ஜாப் மாதிரி பார்க்குறது தான் மெடிக்கல் ரைட்டிங். இல்லை மெடிக்கல் கோடிங்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கமெண்ட்ஸில் தரேன், நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். மெடிக்கல் கோடிங் அப்படி நம்ம ஷார்ட்டாக அப்படி சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஷீட்டில் வந்து இருக்கும்ல, இப்படி ஒரு பேஷண்ட் வந்தார், அட்மிட் ஆனார், இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிக்கிட்டாரு, இந்த ட்ரக்ஸ்லாம் சாப்பிட்டாரு அப்படின்னு. இதை வந்து நம்ம கோடிங் ஃபார்மேட்டில் ஆல்ரெடி புக்ஸில் இருக்குது, அந்த கோடிங் ஃபார்மேட்டில் நம்ம மாற்றி ஒரு டேட்டா ஷீட்டில் என்ட்ரி பண்ணுறது தான் மெடிக்கல் கோடிங். இல்லைனா ஃபார்மகோ விஜிலன்ஸ், இப்போ பீக்கில் இருக்க ஜாப்பு ஃபார்மகோ விஜிலன்ஸ். இது ஒன் டைப் ஆஃப் ஐடி மாதிரியான வேலை தான் ஃபார்மகோ விஜிலன்ஸ். இதில் என்ன பண்ணுவாங்க, ஏடிஆர் மானிட்டர் பண்ணுவாங்க, அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷனை வந்து மானிட்டர் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. லைக் நிறையா ஆர்டிகல்ஸில் இருந்து எடுப்பாங்க. ஆல்ரெடி வந்து நிறையா ஃபார்மகோ விஜிலன்ஸுக்கு வந்து நிறையா ஒரு கவுன்சிலிங் ஷீட் வந்து கிடைக்கும், ஏடிஆர் ஷீட்டு. அந்த ஷீட்லேருந்து எடுத்து வந்து இது உப்சலா மானிட்டரிங் சென்டர் WHO ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து கோர்ஸ் கூட இருக்குது, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் ஃபார்மகோ விஜிலன்ஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்மகோ விஜிலன்ஸ் படிக்கணும் அப்படி சொல்லி நீங்கள் பண்ணணும், வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபைனல் இயரில் ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எலெக்டிவில் ஃபார்மகோ விஜிலன்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஃபார்மகோ விஜிலன்ஸ் வேலை ஈஸியாக போயிடலாம். பட் மெஜாரிட்டி அதில் ஃபார்ம்டி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. B.Pharm கிராஜுவேட்ஸும் ஃபார்மகோ விஜிலன்ஸ் வேலைக்கு போகலாம். அப்புறம் கிளினிக்கல் செக்மெண்ட்ஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஜாப்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, லைக் அதுக்காக அப்படி சொல்லி உட்காந்து படிக்கக்கூடாது. பிகாஸ் எப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் வைப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. உங்களுக்கே தெரியும், MRB எக்ஸாம் வந்து வச்சுருந்தாங்க, எப்போ வச்சாங்கன்னு சொல்லிட்டு லைக் கரெக்டான டேட் இருக்காது. நம்ம வேறு ஏதாவது ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கும் போதோ இல்லை நம்ம பிஜி பண்ணிகிட்ருக்கும் போதோ கவர்மெண்ட் ஜாப்க்கு நம்ம எழுதணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கவர்மெண்ட் ஜாப்லாம் எல்லோரும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸே தனியாக எடுத்து அதுக்கு வந்து படிக்கிறாங்க. ஸோ அதுக்கும் கூட ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஐபிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இருக்கும், லிபர்மேன்னு சொல்லிட்டு, அந்த புக்கு ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகலாம். அது மட்டும் கிடையாது, நமக்கு ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸை சொல்லுவோம். அந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸில் என்னென்ன லாஸ்லாம் வரும் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதுவும் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகிடலாம். போன வருஷம் வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ இது ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு கவர்மெண்ட் ஜாப். அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எக்ஸாம்ஸ் இருக்கும், MRB எக்ஸாம், ESIC எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம். அந்த எக்ஸாம்ஸும் நீங்கள் கிராக் பண்ணணும். அதுக்கெலாம் நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்பப்போ லாகின் பண்ணி பார்த்தாலோ நோட்டிஃபை பண்ணி பார்த்தாலோ தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நிறைய வேலை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கும். லைக் லெபார்ட்ரிஸில் இருக்கும், ICMRல வந்து இருக்கும். ICMRலாம் போயிட்டோம்னா ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நம்ம லேபுக்கு வந்து வேலைக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஜாப்ஸ். அதுக்கு ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் இப்போ வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்புக்கு போனோம் அப்படின்னா ஹை சேலரி கிடைக்கும். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஜாப்புக்கும் எவ்வளோ சேலரி தருவாங்க, மினிமம் டு மேக்ஸிமம், என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சப்போஸ் அந்த வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு 10K லைக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு 10,000 லைக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சேலரி எப்படி அப்ளை பண்ணலாம், அந்த ஜாப்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அது கீழே கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சப்போஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.